வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக 2024 ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படங்கள் எந்தெந்த கேட்டகரியில் யார் யாரெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா அப்படிங்கிற வின்னர்ஸ் லிஸ்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சியே போயிட்டுருக்கு. என்னங்க இந்த படங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க, யாருங்க ஜூரியாக இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கேள்வியும் கேட்குறாங்க, ஒரு பக்கம் ட்ராலும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காலாம் இல்லை. ஏன்னா அவார்டுக்கான மரியாதை போச்சு அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஒன்றும் நடக்கல. ரீசெண்ட் டைம்ஸாகவே ரொம்பவே மாறிடுச்சு. அது உள்ளூர் அவார்டாக இருக்கட்டும், வெளியூர் அவார்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும், முன்ன இருந்த மாதிரி இல்லை, தரம் மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது எல்லாராலையுமே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் அவார்டு வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு டேரெக்டாக இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் போயிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் ராயன் படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது என்னது ராயன் படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஜர்க்கு, ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். தனுஷ் ஃபேன்ஸே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ராயன் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு ஃபிலிம் தான், செமையான ஒரு படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அண்ட் நேஷனல் அவார்டுக்கு தகுதியுள்ள ஒரு படமானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எந்த காரணத்தினால எந்த அடிப்படையில் இத்தனை படங்களுக்கு மத்தியில் ராயன் வந்து பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த அவார்டை கொடுத்தாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. ஏன்னா அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ராயனை விட சிறந்த படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதி நடித்து ரிலீஸ் ஆன மகாராஜா, கார்த்தி நடித்து ரிலீஸ் ஆன மெய்யழகன். ஆக்சுவலாக இப்போ சோஷியல் மீடியாலே வந்து ராயனுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக மகாராஜாக்கோ இல்லை மெய்யழகனுக்கோ அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இப்போ ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ராயன் வந்து செம சூப்பரான சாலிடான ஒரு ரைட்டிங் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ரைட்டிங்லேயே நிறைய ஃப்ளாஸ் அந்த படத்தில் இருக்கும். ஆனால் மகாராஜா, மெய்யழகன் ரெண்டுமே சாலிடான ஒரு ரைட்டிங். மகாராஜாவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதை நான் லீனியரில் கொண்டு போய் கரெக்டாக எந்த இடத்துல ஜாயின் பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மகாராஜாக்கு வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் மெய்யழகன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மெய்யழகன் படத்தை பற்றி இங்கே இல்லை தெலுங்கு ஆக்டர் நானி அவரே ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த வருஷத்தில் வந்த படங்களில் பெஸ்ட் படம் எது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வருஷத்தில் இல்லை, மெய்யழகன் வந்து ஒரு டிகேட்கான ஃபிலிம், பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்ட் அதே மாதிரி நம்ம ஊரில் தான் மெய்யழகனுடைய ஃபுட்டேஜை வந்து ட்ரிம் பண்ணாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் மற்ற இடங்கள் கேரளாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. அதை டேரக்டரே வந்து ஃபீல் பண்ணார், நம்ம ஊரில் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் மற்ற இடங்கள்லாம் வந்து பாராட்டுறாங்க, பார்க்குறாங்களே அப்படின்னு. இப்போ மகாராஜா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர்ட்மேன் படத்தோடைய ஸ்க்ரீன் ரைட்டர் அலெக்சாண்டர் அவர் இந்த படம் பார்த்து பிடிச்சி போய் பர்சனலாக நிதிலன் சுவாமிநாதனை இன்வைட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணார். அந்த ஃபோட்டோ கூட அப்போ ரிலீஸ் ஆச்சு. ஸோ மகாராஜா இங்கே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே பயங்கர குளோபலான ஒரு ரீச் அந்த படத்துக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் சைனாவில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ மகாராஜா அண்ட் மெய்யழகன் இந்த ரெண்டு படங்களுக்குமே நேஷனல் அவார்டு சுத்தமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. கிடைச்சிருக்கு. மகாராஜாவில் அந்த பொண்ணுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க, மெய்யழகனுக்கு சவுண்ட் டிசைனருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் இல்லை பெஸ்ட் டேரக்டர் அப்படி இல்லைனா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த கேட்டகரிஸில் இந்த ரெண்டு படங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு கிடைச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ரெண்டு படங்கள் மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் ஒரு சில நல்ல படங்கள் 2024 தமிழில் ரிலீஸ் ஆச்சு. ஜே பேபின்னு ஒரு படம் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பா ரஞ்சித் தான் தயாரிச்சிருப்பாரு, அதனாலேயே கூட அந்த படத்தை அவங்க தவிர்த்துருக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஜே பேபி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பா ரஞ்சித் இயக்கிற படங்களாக இருக்கட்டும் இல்லை தயாரிக்கிற படங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக அவருடைய அரசியல் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும், எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க, திணிச்சிருப்பாங்க. ஆனால் ஜே பேபியில் அந்த சாயல் எதுவுமே இருக்காது. என்ன கதையோ அதை நோக்கி மட்டுமே தான் படம் போகும். ரொம்பவே யதார்த்தமாக அழகாக வந்து எடுத்திருப்பாங்க. மாரி செல்வராஜோடைய வாழையும் அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கும் எந்த ஒரு அவார்டும் கிடைக்கல. கொட்டுக்காளியும் அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. கொட்டுக்காளிலாம் உள்ளூர்லேயே முடிச்சு விட்டாங்க. இது வந்து படமே இல்லைங்க, இது வந்து விளாகு, சும்மா ஆட்டோவில் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், அதில் ஒரு மெட்டஃபரிக் ஸ்டோரி டெல்லிங் வந்து இருக்கும். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த படத்துக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். படங்களை தாண்டி ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2024 சியான் விக்ரமுடைய தங்கலான் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படமாக பார்த்தீங்கன்னா அந்த படமும் வந்து செம்மையான ஒரு படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பட் அதில் சியான் விக்ரம் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவர் மெனக்கெட்ட விஷயங்கள், அவருடைய லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு அவார்டு கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் எப்படி படங்களை இவங்க செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கலா மாஸ்டர், EV கணேஷ் பாபு இவங்க தான் வந்து ஜூரியாக இருந்து
இவங்க தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணி தான் ராயனுக்கு வந்து பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவார்டு வந்து நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. சில டிவி சேனல்ஸ் வந்து அவார்டு கொடுப்பாங்க, மேகசின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக கொடுக்கப்படுற ஒரு அவார்டு. அப்படி இருக்கும்போது ராயன், புஷ்பா இந்த மாதிரி படங்களுக்குலாம் ஆக்சுவலாக கொடுக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவுடிசம், கேங்ஸ்டர் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் வரக்கூடிய ஒரு ஃபிலிம்ஸ். இப்போ புஷ்பாலெல்லாம் வந்து ஹீரோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை செய்கிற ஒரு நபர் தான். செம்மரம் கடத்துற மாதிரி காட்டுறாங்க, கேங்ஸ்டர். அந்த படத்துக்கு நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே அந்த மாதிரி படங்களை ஆதரிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இப்போ ராயனும் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கேங்ஸ்டர்ஸ், அதுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம், அப்படி தான் வந்து படம் எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ராயனுக்கே இவங்க நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அடுத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை இந்த படங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? இப்போ ரீசெண்டாக தான் விகடன் அவார்ட்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். டியூட் படத்துக்குலாம் அவார்டு கொடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு. இப்போ சொல்ல முடியாது. டியூட் வந்து நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முற்போக்கா யோசிச்சு ஒரு நல்ல கருத்தை இந்த படத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட அவார்டு கொடுக்கலாம். தெலுங்குல பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் அப்படின்னு சொல்லி 2 அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புஷ்பா 2லாம் கன்ஃபார்மாக நேஷனல் அவார்டு வாங்குங்கிறது முன்னாடி எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஃபேன்ஸே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது வந்து அல்லு அர்ஜுன் 2வது முறையாக பெஸ்ட் ஆக்டர் வாங்குவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருவேளை நேஷனல் அவார்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. பார்ட் 1 தான் வந்து அல்லு அர்ஜுன் கொடுத்துட்டோமே, பார்ட் 2 வந்து சுகுமாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே வந்து இப்போ கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன தெலுங்கு படங்களில் லக்கி பாஸ்கருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கலாம். ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஃபிலிம் அது. ஆனால் அந்த படத்துக்கும் வேற ஒரு கேட்டகரிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் டயலாக் அப்படின்னு சொல்லி. டயலாக்ஸ் உண்மையிலே செமையாக தான் இருக்கும். பட் டயலாக்ஸை விட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். மலையாளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மயுகம் படத்துக்காக ஆக்டர் மம்முட்டி, அவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் நேஷனல் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. மம்முட்டியோடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் பயங்கரமான ஒரு நடிப்பை கொடுத்துருவாரு. அப்படிதான் பிரம்மயுகம் படத்துலையுமே அவர் நடிச்சிருப்பாரு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வந்து செம ஹாண்டிங்காக வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த படத்துக்காக அவருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது வந்து சந்தோஷம் தான். ஸோ 4வது முறையாக நேஷனல் அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஒரு மேடையில் வந்து அவர் சொல்லியிருப்பார், எனக்கும் கமல்ஹாசன் எங்கள் 2 பேருக்கும் தான் போட்டி, நாங்கள் 2 பேருமே 3 தடவை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கோம், 4வதா அடுத்து யார் வாங்க போறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ 4வது முறையாக மம்முட்டி வாங்கியிருக்காரு. ஸோ இதை ஞாபகம் வச்சு உலகநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு ட்வீட் போட்டு அவரை வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ மம்முட்டி பிரம்மயுகம் படத்துக்குலாம் அவார்டு கொடுத்தது ஓகே. ஆனால் அதே 2024 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆடி ஜீவிதம் த கோட் லைஃப் அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது செமையான ஒரு படமாக இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் ரொம்பவே மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு. அவருடைய ஆக்டிங்கோ இல்லை படத்துக்கோ ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவார்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லா பக்கமும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த நேஷனல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் அவார்டுக்கான மரியாதையே போச்சே அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இதை சரி செய்யணும் அப்படின்னா சிம்பிள். ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் நல்ல தரமான தகுதி வாய்ந்த படங்களை செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்தாலே எல்லாமே சரியாயிடும். அப்படி நடக்காமல் மிஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பேச தான் செய்வாங்க, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஸோ இதுக்கப்புறமா கண்டக்ட் பண்ணுற வரக்கூடிய அவார்ட்ஸாவது வந்து இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை இன்னும் டவுன் கிரேடில் போக போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் பொதுவாக இந்த அவார்ட்ஸை பற்றி, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேஷனல் அவார்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.